ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனஷ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை யூடியூப் சேனலில் மகான் தொடர்பான பல அனுபவங்களை நாம் பல காலமாக பார்த்து கொண்டு வருகிறோம். பெரியவா சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு செய்தியை, ஒரு தகவலை நமக்கு கொடுப்பதாக இருக்கும். இப்போ ஒருத்தர் கூட நம்ம பல காலம் பழகிறோம், அவர் மேலே நமக்கு ஒரு நல்ல எண்ணம், நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரை எந்த ஒரு காலத்துலேயும் அவருக்கு ஏதான ஒரு கஷ்டமாக, ஒரு சந்தோஷமாக நம்ம பக்கத்தில் இருப்போம். ஒரு சந்தோஷத்தின் போது பக்கத்தில் இருக்கிறத விட ஒருத்தர் கஷ்டப்படுகிற போது பக்கத்தில் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அது இல்லையா? நம்ம கூட சொல்லுவோம், ஒரு கல்யாணம் விசேஷங்களுக்கு நம்ம போக முடியலைன்னா கூட ஒருவர் வீட்டில் நடக்கக்கூடிய சில சோக நிகழ்வுகளுக்கு நம்ம அவசியம் போகணும். அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பக்கத்தில் இருக்கணும். இப்போ மகாபிரிவா சம்பந்தப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்ப்போம். டி.எம். கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். டி.எம். கிருஷ்ணசுவாமி ஐயர். இந்த பேர் சொன்ன பலருக்கு சட்டுன்னு புரியாது. திருப்புகழ் மணி அப்படின்னா எல்லாருக்கும் புரியும். இவர் திருப்புகழ் அன்பர்வர். அதாவது திருப்புகழை சதா தன் மூச்சாக கொண்டவர். இந்த கிருஷ்ணசுவாமி ஐயர் ஆரம்ப நாட்களில் சென்னை கோர்ட்டில் ஒரு வக்கீலாக இருந்தார். ரொம்ப திறமையான ஒரு வக்கீல். ஒரு வக்கீல் எப்படின்னா தர்மத்திற்காக மட்டுமே செயல்படக்கூடியவர். எப்போ பார்த்தாலும் கேஸ் கட்டு, புஸ்தகங்கள், லா சம்மந்தப்பட்ட ஜேர்னல்ஸ் இதோடு தான் எப்பவுமே இருப்பார். அவருக்கு அதை விட்டால் எதுவுமே தெரியாது. முழுக்க முழுக்க தனது தொழில்தான் தெய்வம் அப்படின்னு இருந்தவர் கிருஷ்ணசுவாமி ஐயர். ஆனால் பாருங்க, ஒருத்தரை எந்த நேரத்தில் தெய்வம் ஆட்கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் மகான் ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நமது பூர்வ ஜென்ம கர்மா கொடுப்பினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாளைக்கு இந்த நேரம் என்ன நடக்க போகிறதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சாயங்காலம் என்ன நடக்க போகிறது நம்மளால் சொல்ல முடியுமா? நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு லா ஜேர்னல், கோர்ட்டு, கேஸ் கட்டு அப்படின்னு இருந்தவரை முருகப்பெருமான் முதல் கட்டமாக தன் பக்கம் இழுத்தான். யார்? கிருஷ்ணசுவாமி ஐயரை. வள்ளிமலை சுவாமிகள் அப்படிங்கிறவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்புகழ் சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர் வள்ளிமலை சுவாமிகள். இந்த வள்ளிமலை சுவாமிகள் சென்னையில் இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு இந்த டி.எம். கிருஷ்ணசுவாமி ஐயர்கிட்ட, உன்னுடைய வீட்டில் சாயங்கால நேரத்தில் ஒரு திருப்புகழ் பாராயணம் வைக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. இது டைரக்டாக வள்ளிமலை சுவாமிகள் கேட்கல. கிருஷ்ணசுவாமி ஐயருடைய ஒரு நண்பர் மூலமாக வள்ளிமலை சுவாமிகளுக்கு தகவல் போய் வள்ளிமலை சுவாமிகள்டேருந்து நண்பர் மூலியமாக கிருஷ்ணசுவாமி ஐயருக்கு தகவல் வருகிறது. ஒரு வீட்டில் ஒரு திருப்புகழ் பாராயணம், ஒரு தேவாரம் பாராயணம், திருவாசக முற்றோதல், இதெல்லாம் ஒரு நல்ல வைப்ரேஷன், நல்ல சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா? பொதுவாக ஒரு பாராயணம் அப்படின்னு சொன்னாலே அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. அதுவும் ஒரு திருப்புகழ் பாராயணம், தேவார பாராயணம் அப்படின்னா அதற்கான பலன்கள் நிச்சயமாக உண்டு. இப்படி கேட்ட உடனே முதல்ல என்ன யோசிக்கிறார்? என்னடா அது நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கே,
ஏன்னா அவருக்கு பக்தி இருந்தாலுமே, ஒரு அந்தணர் குடும்பத்தில் பிறந்தாலுமே பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடு, திருப்புகழ் மேலே ஈடுபாடு அப்படிங்கிறது அவருக்கு அதுவரைக்கும் இருந்ததே கிடையாது அவருக்கு. சரி, ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு மகான் நமது கிரகத்திற்கு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு நாள் தீர்மானிக்கப்பட்டு அன்றைய தினம் மாலையில் டி.எம். கிருஷ்ணசுவாமி ஐயர் வீட்டில் திருப்புகழ் பாராயணம், திருப்புகழ் பஜனை நடக்கிறது. திரளான அன்பர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். முருக பக்தர்கள் அவரது இல்லத்திலே கூடுகிறார்கள். வள்ளிமலை சுவாமிகள் தலைமையில் ஒரு திருப்புகழ் பஜனையானது அந்த கிரகத்தில் நடக்கிறது. அன்னைக்கு வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகழை பாட 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 கிருஷ்ணசுவாமி ஐயரும் தன்னை மறந்து அந்த திருப்புகழ் பாடல்களை பாடுகிறார். எந்த ஒரு விஷயமுமே நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறப்ப நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு ரசனையை, ஒரு ருச்சியை நாம் விட்டோம் என்றால், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு வேண்டுமானால் அதில் ஒரு லயிப்பு ஏற்படும். எந்த ஒரு விஷயமே ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு வாக்கிங் வச்சுக்கோங்களேன். வாக்கிங்கே நம்ம போகாமல் இருக்கோம், ஒரு நடைப்பயிற்சியே நமக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற சுவாரஸ்யம், அதில் இருக்கிற ஆரோக்கியம், அதில் இருக்கிற பல நல்ல பலன்கள் நமக்கு தெரியாது. சும்மா ஒரு 4-5 நாள் ஒரு வாக்கிங் போய் நீங்கள் பழகுங்க. ஒரு நடைப்பயிற்சி, ஒரு 40 நிமிஷம், 3/4 மணி நேரம் நடைப்பயிற்சி போனீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யம், ஒரு ருச்சி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த வாக்கிங்கை விடாமல் நம்ம பின்பற்றுவோம். அதுபோல இந்த திருப்புகழ் பாடல்ல என்னன்னு தெரியாமலே இருந்த கிருஷ்ணசுவாமி ஐயருக்கு அவருடைய வீட்டில் வள்ளிமலை சுவாமிகளே வந்து ஒரு திருப்புகழ் பாராயணத்தை நடத்தின பிறகு இவருக்கு அதன் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. எது மேலே? திருப்புகழ் மேலே. வள்ளிமலை சுவாமிகள் அன்றைய தினம் பாராயணம் முடிச்சுட்டு, பஜனைகள் முடிச்சுட்டு எல்லோரும் பிரசாதம் உட்கொண்டு கிளம்பி விடுகிறார்கள். அதன் பிறகு திருப்புகழ் பாடல்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இவர் திருப்புகழ் பாடல்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். முதல் படி, இந்த பாடல்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த பாடல்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு இருந்தவர் கொஞ்சம் திருப்புகழ் பக்கமும் தனது பார்வையை திருப்புகிறார். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான வி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.